ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எத்தனை பேருக்கு டாலர் செயின் பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்டிகை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னுட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சூப்பரான கலெக்ஷன் ஆவடி தங்கமயில் ஜுவல்லர்ஸில் இருந்து தாங்க டாலர் செயின் அண்டு அட்டிகை பேங்கிள்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னலான கல் வச்சது ஸ்டோன்ஸு பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடியது தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன் தங்கமயில் ஜுவல்லர்ஸில் இருக்குது. செம்மையான மாடல்ஸ் இருக்குங்க. இந்த செயின் வந்து 32 கிராம்ஸ்லேருந்து 48 கிராம்ஸ் அப்படின்னா ஒரு 4 பவுண்ட்லேருந்து 6 பவுண்டில் இருக்கக்கூடிய செயின்ஸுங்க. அதுக்கு டாலர் வந்து 20 கிராம்ஸ்லேருந்து 26 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. 2.5 பவுண்ட்லேருந்து 3.5 பவுன் அப்படி அவ்வளோதாங்க வெயிட்டு. மொத்தம் சேர்த்து நம்மளுக்கு 8 பவுண்டில் வருதுங்க. சூப்பரான ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் தாமரைப்பூ சொல்லுவாங்களே அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டோன் டாலர் தாங்க. செமையாக இருந்துச்சு. 3 பவுன் இருக்குங்க டாலரு. அந்த செயின் வந்து நம்மளுக்கு 38 கிராம் இருக்குது. அப்படின்னா 4.25 சவரமா. சூப்பராக இருக்குது அந்த பேட்டர்னு. அடுத்தது இந்த டாலரும் பாருங்கள். இது வந்து மேங்கோ ஷேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் காயின் மாதிரி வரும். மேலே வந்து ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னும். இந்த செயின் வந்து லைட் வெயிட் மாதிரி நம்மளுக்கு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெரைட்டியாக இருந்துச்சு அந்த செயினும். அடுத்தது இந்த டாலர் பாருங்கள். இது வந்து வி ஷேப் மாதிரி டாலரு. அதுக்கு ஹேங்கிங்கில் குட்டி தொங்குற மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த செயினும் சாலிடாக நல்லா இருந்துச்சுங்க. 5 பவுனு கிட்ட இருக்குது. நல்லா இருக்குது இந்த செயின். இது எல்லாமே 10 புடி செயினுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி லாங்கான செயினும். 8 புடியில் கூட அவைலபிள் இருக்குது. 12 புடி 15 புடி கூட அவைலபிள் இருக்குங்க தங்கமயில் ஜுவல்லர்ஸில். சூப்பரான டாலர் செயின்ஸுங்க. யாருக்கு தான் டாலர் செயின் பிடிக்காது சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் வந்துடுங்க. அந்த டாலர் செயின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான மாடல்ஸு. இதையுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டாலரு வித் பெண்டன்ட்டு அவங்க சும்மா அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வேணுமென்னா நிறைய டாலர்ஸ் இருக்குது. செயின்ஸு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த செயினு எந்த வெயிட்டில் வேணுமென்னுட்டு நீங்கள் வந்து பேரப் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ப்ளைன் டாலர்ஸு வித் செயினுங்க. இந்த செயின் கூட அதே வெயிட்டு தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லை, 3 பவுண்ட்லேருந்து 6 பவுண்டில் அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கக்கூடிய செயின்ஸ் தாங்க. டாலர்ஸ் எல்லாமே 8 கிராம்லவே அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி டாலரு ப்ளைனில் உங்களுக்கு வேணுமென்னா 1 பவுண்ட்லவே அவைலபிள் இருக்குங்க. 1 பவுன் டு நம்மளுக்கு 3 பவுனுக்குள்ளே வருது. அந்த மாதிரி வெயிட்டில் இருந்தது. ரொம்ப ப்ராடாக தெரியுதுங்க 3 பவுன் அண்ணும்போது. இப்போ நான் ஒரு செயின் வேர் பண்ணுறேன் பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல அந்த செயின் தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். இதோட நம்ம தாலி செயினோடவும் போட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பெண்டன்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேரப் பண்ணிவிட்டு போட்டிக்கலாம். ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் வரும். ஓல்டு மாடல் தாங்க, ஆனாலும் இப்போ கூட அழகாக தான் இருக்கும். இந்த செயின் பாருங்கள். 5 பவுன் செயின் இருக்குங்க. இந்த டாலர் வந்து 3 பவுன் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ராடாக இருக்குது, பார்வையாக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு இந்த செயினும். இதெல்லாம் 8 புடி செயின்ஸு. இப்போ நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன் ஸ்டோன்ஸ் வச்ச டாலர்ஸ் வச்சு அது 10 புடி 12 புடியிலோ அவைலபிள் இருக்குது. இந்த செயின் வந்து ப்ளைன் இதுக்கு மாட்டியிருக்காங்கல்ல, இது 10 புடியில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 12 புடி செயினோ 10 புடி செயினோ அந்த செயின் கூட இந்த டாலர்ஸ்க்கு மாட்டிக்கலாம். இப்போ நான் வேர் பண்ணுறது வந்து 8 புடி செயினும் ப்ளஸ்ஸு ப்ளைன் டாலரு. செயின் 5 பவுன் வருதுங்க. டாலர் 3 பவுன் வருது. மொத்தம் சேர்த்து 8 பவுன் இருக்குது. அடுத்தது நம்ம இங்கே இருக்கிற அட்டிகை அண்டு பேங்கிள்ஸ்க்கு பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. மாடல்ஸாக இருக்குது. கொஞ்சம் ட்ரெண்டியாக மாற்றிருக்காங்க. இப்போ அட்டிகைன்னாலே நம்மளுக்கு ஓல்டு மாடல் சரடுக்கு ஒத்து மாடல் மாதிரி கெட்டியாக ஸ்டிஃபாக அந்த மாதிரி இருக்கும். அதில் டாலரு நம்மளுக்கு அப்படியே பட்டையாக இருக்கும்ல, இதில் கொஞ்சம் ட்ரெண்டியாக ஆட் பண்ணியிருக்காங்க. நான் 1 பை 1 காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் காட்டிடுறேங்க. இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள். நான் வெயிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. லைட் வெயிட் மாதிரி நம்மளுக்கு பார்வையாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆப்ஷனும் நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்மல் பார்த்திங்களா, வெறும் 6 கிராம் தான் இருந்துச்சுங்க. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. இதெல்லாம் ஒரு வெட்டிங்க்கு செட்டுங்க, அவ்வளோதான். அடுத்த இந்த செட்டு பாருங்களேன். 2 லேயர்ஸில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் தான். ஒரு ஸ்லாஷ் மாதிரி இந்த சைடு பெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள க்ளோசிங்கோட சூப்பராக கெட்டியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கங்க. 40 கிராம்ஸ் வருதுங்க. அடுத்தது இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள். இதில் பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. கெட்டியாக சாலிடான பேங்கிள்ஸு. ரெண்டுமே 40 கிராம் வருதுங்க. ஒரு பேங்கிள் வந்து 2.5 பவுன் கிட்ட வருது. அதோட ஸ்டோன்ஸ் இல்லாமல் வெயிட் தாங்க நான் சொல்கிறது.
அடுத்தது இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள். இந்த கம்மலும் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்தது இது சூப்பராக இருந்துச்சு. ஒரு திலகம் ஷேப் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் நடுவில் பிங்க் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு யூனிக்கான பீஸ் தான். அழகாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. கெட்டியாக ட்ரெடிஷ்னலான மாடல் தான். ஆனாலும் அவ்வளோ பார்க்குறதுக்கு ஜக ஜக ஜகன்னு ஸ்டோன்ஸ் என்னாலும் அழகுதானங்க. ஸ்டோன்ஸ்க்கு நம்மளுக்கு தனி வெயிட் வரும், காஸ்ட் வரும். கோல்டு தனி வெயிட்டுங்க. அடுத்தது இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள். 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு வெட்டிங் கேப்டான ஒரு ஜுவல்லரி தாங்க. கல் வச்சு வாங்கினா நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ்ஸு கல்லுக்கு காசு போடணுன்னுவாங்க. அது என்னவோ கரெக்டு தான். ஆனாலும் கல் வச்சது வாங்கி போட்டிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம கஷ்டப்படுறோம், வாங்குகிறோம். ஸோ பரவாயில்ல, நம்ம எப்பவும் வாங்க மாட்டோமில்ல. ஒரு செட்டாவது நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச அட்டிகை, கம்மல், டாலர் செயின், பேங்கிள்ஸ் இருக்கணும்னுட்டு எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஸோ சூப்பராக இருக்குங்க எல்லா மாடல்ஸும். இந்த அட்டிகை ஃபஸ்ட்டு காட்டினால அந்த அட்டிகை அழகாக இருந்துச்சுல்ல. அடுத்தது இந்த அட்டிகை பாருங்கள். கலிசம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ப்ளைன் பால்ஸு, ஒயிட்டு, க்ரீனு, பிங்க் அண்டு கலர்ஸ் வந்து சூப்பராக அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளெக்சிபிள் பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். அட்டிகை தான். அடுத்தது இந்த அட்டிகை ஒரு ட்ரெடிஷ்னலான லோட்டஸ் ஃப்ளவருங்க. நம்ம அந்த டாலர் செயின் பார்த்தோம் இல்லை, லாங் செயின், அதில் இந்த லோட்டஸ் இருந்துச்சு இல்லை, தாமரைப்பூ. இந்த நக்லிஸ் வந்து இந்த அட்டிகை சூப்பராக செட் ஆகிடும். 26 கிராம் கிட்ட இருக்குங்க. இந்த பேக் சைடு க்ளோசிங்கோடு இருந்தால் நம்ம வந்து எப்போ இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. அதே க்ளோசிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் கொட்டிடும்னு சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த லோட்டஸ் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அட்டிகை பாருங்கள். 2 லேயர்ஸில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு, க்ரீனு, பிங்க்கு, ஒயிட்டு செமையாக இருந்துச்சு. அடுத்தது இந்த சேம் டு சேம் அட்டிகை டைமண்ட் டூப்ளிகேட் மாதிரி இருக்குங்க. க்ளோஸ் செட்டிங்கோடு பண்ணியிருக்காங்க. பேக் சைடு க்ளோசிங் இருக்குது. கீழே ஹேங்கிங்கில் கோல்டு பால்ஸ் தொங்குறது ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஓவல் ஷேப்பில் ஒரு எமரால்டு, மேலே ஒரு குட்டி எமரால்டு ஆட் பண்ணியிருக்காங்க. கலிசம் மாதிரி இருக்குது. இதுவுமே ஃப்ளெக்சிபிள் மாதிரி செயின் தாங்க. 4 பவுன் கிட்டே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த அட்டிகை பாருங்கள். 23 கிராம்ஸ் இருக்குது. இதுவுமே டாலர் க்ளோஸ் செட்டிங்கில் தான் வரும். நடுவில் லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்குது. பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்ன் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலர் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோனும் அங்கங்கே க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. செயினில் வந்து யூ ஷேப் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ளெக்சிபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த செயின் பாருங்கள். இது 3 பவுன் இருக்குங்க. செயினும் வித் டாலரோட. இதுவுமே சேம் பேட்டர்ன் தான். அதில் டாலர் எம்போஸாக இருந்துச்சு. இதில் செயின் கொஞ்சம் பெருசாக கனமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டான கலெக்ஷன் தாங்க. தாலி செயின் கலெக்ஷன் கூட இருக்குங்க, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. நான் சிம்பிளாக இருக்கிறது ஒரு 5 சவரத்தில் இருக்கிறது காட்டியிருக்கேங்க. நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஒரு ரோப் டைப் மாதிரி நடுவில் 3 கலர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மேலே கீழே பிங்க் அண்டு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த தாலி செயின் பாருங்கள். இது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துட்டு பிங்க்கு அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு முகப்பு, கீழே ஒரு முகப்பு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். 3 ஹார்ட் சிம்பிள் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் நடுவில் கொடுத்துட்டு மேலே கீழே ஒரு ஆஷ் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எப்படி திரும்பினாலும் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் ஜக ஜக ஜகான்னு ஜொலுக்குதுங்க. செம்மையாக இருக்குங்க. ஸ்டோன்ஸ் வச்ச நகை எல்லாமே டாலர் செயினாக இருக்கட்டும், நக்லிஸாக இருக்கட்டும், பேங்கிள்ஸாக இருக்கட்டும், தாலி செயினாக இருக்கட்டும், சூப்பரான கலெக்ஷன் இருக்கும். வேணுமென்னா விசிட் பண்ணி